வேணா என்னடா பண்ண? கைக்கு பார்த்தா வரமாட்டேன்னு அதான் ஒச்ச. ஏய், 2 பேருக்கு சமமான பங்குடா. நீ எப்படி சுத்தில ஓடிப்ப? ஒரு அண்ணன்ற மரியாதை எல்லாம் பேசுற. இந்த பாரு, மெக்கானிக் செட்டுக்கு ஏத்துக்குமானா காசு அதிகமாகும் தான் நம்மளே ரெடி பண்றது. நீ எப்படி ஓடிப்ப? இது அசால்ட்டு, நான் ரெடி பண்ணிடுவேன். ஈசிடுவாரு வந்து இந்த லைட்டை முறுக்கான். நான் பாத்துக்கிறேன். டேய், நம்ம வண்டியில பாம்பு வச்சுக்கிறாங்கடா. ஐயோ, யார் வச்சிருப்பாங்க? பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருப்பான். போய் அவங்க சட்டை போடனா அவனை முண்டில என்ன பண்றேன்? அவன் பாவன்டா, நான் அச்சா அவன் செத்துடுவான்டா. இவர் அடிச்சு சேர்த்துருவாங்க. இவெல்லாம் இந்த அண்ணா வந்துக்கிற மாதிரி கோர முக்கான். டேய், அந்த பாம்பு அவங்க வீட்டுல போடலாமா? நீயே போட்டு வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இங்க போட்டுடலாமா? அதுக்குள்ள பயத்தை போயிரு ஆம்பிள் பாரு மூக்குனுக்கு. டேய் இப்படா, அது கண்ணன் சார். என்ன 2 பெருசுங்களா வண்டி பிரிச்சு போட்டு வச்சுக்குதுங்க? என்னப்பா வண்டி பாக்குறா? என்ன பிரிச்சு போட்டு வச்சுக்கிறீங்க? மெக்கானிக் கூட யார காணா? எங்க அண்ணன் தான் மெக்கானிக், பயங்கரமா பாப்பாருனாரு. அதனால தான் கைட்டு போட்டு வச்சுக்கிறோம். ஓ, மெக்கானிக் வேலை தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்ணி தரேன். நீங்க பண்ணுங்க, நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் என் வண்டி எடுத்துன்னு வந்து விடுறேன். இது இங்க இருந்துச்சு, எங்க வரான்? அது ஃபேனுக்கு போறது, அது ஏன் இந்த வண்டியில வருது? எங்க அப்பா எங்கன்னா கூட்டான போயிருப்பாரு. இது கட்சிக்கு இது எடுத்து தூரம் போட்டுக்கிறாரு. எங்க அப்பா சொத்து வச்சுட்டு போனது இந்த ஒரு வண்டி தான், எனக்கும் எங்க அண்ணனுக்கும். ஓஹோ, வேற எந்த சொத்தை வைக்கலையா? வச்சுக்கிறாரு அடமானத்துக்கு. அதெல்லாம் வேற ஒருத்தர் சொத்து. வந்து காரி மீறாங்க தானமோ கடங்காரன். நல்லா அப்ப உங்க ஒப்பேன். சரி பண்ணுங்க பண்ணுங்க. எல்லாத்தையும் கைட்டி போட்டோம். இவனை சுத்தி வச்சு கழிச்சிட்டான். ஆனா மாட்டுறது எப்படின்னு தெரியல. டேய், நான் மாட்டுறேன், கம்முனு. இந்தா இது எங்க மாட்டு பார்க்கலாம். இங்க மட்டும் செம்ம டிசைனா இருக்கா? பெருசா அத சைடுல மாட்டுறது, அத போய் சென்டர்ல மாட்டுற. டேய், சைடுல மாட்டுறது போய் சென்டர்ல மாட்டுற. பலான்னு வைப்பேன். என்னடா ஞானா? ஏய், என் கோவம் தெரியாம பேசுற. என்னடா கோவம் தெரியாம? நான் ஒரு வண்டியை பிரிச்சு போட்டேன். ரெடி பண்ணுவேன்னு. ஏய், நான் ரிப்பேர் பண்றேன்னு சொன்னேன். ரிப்பேர் பண்றதுனா அப்ப ரெடி பண்ண தெரியாதா? அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. அட நாசமா போனோம்னா வண்டி கொஞ்சம் ஆச்சிச்சு. அது எல்லாத்தையும் பிரிச்சுட்டான். இப்ப எந்த வண்டியில நான் போறேன்? வண்டி அடிச்சுச்சுன்னா பெட்ரோல் கையிலாட்டு இருக்கும். அதுக்கா வண்டி பிரிச்சுடுவீங்க? ஓஹோ, பெட்ரோல் இல்லாம தான் ஆச்சிச்சா? இந்த நாதர் எல்லாம் காயெல்லாம் போயிட்டு இருக்கேன். லாஸ்டா பெட்ரோல் எப்ப போட்டீங்க? எங்க அப்பா சாவத்துக்கு 3 நாளைக்கு முன்னால போட்டு செத்தாரு 120 ரூபாய்க்கு. உங்க அப்பா எப்ப செத்தாரு? எனக்கு 10 வயசு, இவனுக்கு 12 வயசு. அடங்கொய்யால, அப்பத்துல இருந்து இந்த வண்டி ஓட்டிந்தாங்கிறீங்களா? ஓட்டு தெரியாதே, இப்பதான் கத்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த பெட்ரோல தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் ஆகலையா? அடா நாசமா போனவனுங்களே. சரி மெக்கானிக் வர சொல்லிட்டா? என்னன்னா மெக்கானிக் வர சொல்றானா? என்னோட அவன் ரிப்பேர் பண்றானா பாக்கலாம். மூதேவி முக்கா அப்படியே மூக்க சப்பி ஆக்கிடுவேன். இவரோட ரிப்பேர் பண்ண வருவாங்களாம். வர சொல்லு தம்பியா. நோ, இங்க வீட்டாண்ட ஒரு வண்டிய ரிப்பேர் பண்ணா வாங்க. என்ன பண்ணாத, தூக்கி போடு. போய் பத்த தூக்கி போறதா? வந்துடுறாங்களா? நான் பக்கத்துல தாங்கிறாங்களா? தம்பியா, இந்த வண்டி எவ்வளவு தரான்? வித்துட்டியா? பாக தத்துலான்னு. நான் சாவல் இருக்காது, நடக்காது. அப்ப இப்ப சேர்த்துறியா? நோ, இந்த வண்டி எல்லாம் தேராதுண்ணா. கைலாங்கல்ல போட்டா கூட வாங்க மாட்டாங்க. எங்க அப்பா ஞாபகமா நடிதான். அப்ப கடலாம் வாங்கி வச்சியாரா? நீ குடுத்துறியா? சொல்றா, எல்லா கருத்து நீ குடுக்குறியா? இந்த வண்டியை போட்டு புல்லட் தராங்களா கேளு. என்னப்பா அந்த வண்டி எத்தனை புல்லட்டா வாங்கி கொடுத்துருப்பா? என்ன பொம்மை புல்லட்டா? பொம்மை புல்லட்டா? பொம்மையை சேர்த்து வாங்கி தரியா? வாங்கி கொடுப்பா. பொம்மையை கொடுத்துட்டு வண்டி நான் எடுத்துக்கிறேன். நோ, என்ன காமெடி பண்றீங்களா? இந்த வண்டிக்கு போய் புல்லட் தருவாங்களா உங்களுக்கு? எங்க அப்பா வண்டியாச்சப்பா. என்னப்பா இப்படி பேசுறா? மெக்கானிக் வருவாங்க, அவங்க கிட்ட எது வந்தாலும் பேசிக்கோ. அதோ வந்துட்டாங்க பேர். என்னடா தம்பி, அவ்வளவு வேலையை விட்டு வர வச்சிட்டா? 3 வண்டி வேற வெயிட்டிங்ல இருக்குப்பா. அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா. இங்க பாருண்ணா, வண்டியை கட்டி போட்டு மாட்டு தரல இதுங்களுக்கு. கொஞ்சம் மாட்டி விடுங்கண்ணா. டேய், இதெல்லாம் ஒரு வண்டியா? இதெல்லாம் எங்க அப்பா காலத்துல போயிடுச்சுடா. தம்பியா, எங்க அப்பா குத்தான் போயிட்டாரு. ஞாபகத்தமா வச்சிருந்தேன். நீ வேணா வச்சுக்க. எங்க அப்பா ஞாபகத்தமா? ஏய், உங்க அப்பா ஞாபகத்தை எங்க இருக்கியா? சூடா பேசுற பேரு. இந்த வண்டி எதுக்குன்னா ராயல் என்ஃபீல்டு குத்துறாங்க அண்ணுக்கு. என்னது ராயல் என்ஃபீல்டா? என்னையா பேசுறீங்க? புடுப்புன்னு வருமாப்பா புல்லட். அதுல எங்க அண்ணன் உட்காந்து ஜாலியா வீலிங் பண்ணுவாரு. அண்ணான்றியா? உங்க அண்ணன் யாரு? கோகுலர். எங்க அண்ணா நல்லா வெறப்பா, மூக்கு முக்கால் அடி நீட்டல. டேய் தம்பியா, என்ன பைத்தியம் கிட்ட கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறியா? நோ நோ, அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருங்கண்ணா. இதெல்லாம் ரெடி எல்லாம் படுத்தாவலப்பா. இது எத்துக்குன்னு ராயல் என்ஃபீல்டு குத்துருங்கன்ற. டேய் தம்பியா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நாங்க போறோம், வாப்பா போலாம். இரு, ஏதாவது பேர் தான் பாப்போம். நான் தேர்தல் பார்க்கலாம். அவனுக்கு ராயல் என்ஃபீல்டு கேக்குறானுங்களா? தம்பி, இந்த வண்டி ஆச்சுன்னு ஒரு ஏக்கர் நிலம் ஏறி கொடுக்கல. என்னது 1 ஏக்கர் நிலம் வேணுமா? அதெல்லாம் தர மாட்டாங்க. 3/4 ஏக்கரோட கேட்டா 3/4 ஏக்கர் பிரிக்க முடியாது. 80 கொடுத்தது ஆளுக்கு 40 பிரிச்சு எடுத்துக்கலாம். என்னப்பா 80 சென்ட் குத்துருக்குப்பா. ஆளுக்கு 40 பிரிச்சுக்கிறாங்க. அந்த 2 பேரும். டேய், இந்த டப்பா வண்டிக்கு நாங்க 80 சென்ட் நிலம் கொடுக்கணுமா? நீ ஊன்னு சொல்ல போட்டுறானுங்களா? என்ன தம்பி எதுக்குமே ஒத்து வர மாட்டீங்க? அப்ப அடிச்சு காலி பண்ணுங்க. வண்டி பிரிச்சு போட்டு வயிற்றுல கலப்புறான்.
யோ இந்த வண்டி ரெடி எல்லாம் பண்ண முடியாது, தூக்கிட்டு போய் காயங்கல்ல போடுங்க. 1000 ரூபாய் 1500 ரூபாய் தருவாங்க. 1000 ரூபாய் 1500 ரூபாய் தருவாங்களா? இவனுக்கு எவ்வளவு தருவாங்க? யோ அந்த பொத்தல் பீஸுக்கு ஒண்ணுமே தர மாட்டாங்க. ஒண்ணுத்துக்குமே வேலைக்கு ஆகாத பீஸ் நீ, உனக்கு என்ன பங்கு கொடுக்கணும்? ஏய் என் மேல கையா என்னடா பண்ணுவா? முக்கோண முக்கா. டேய் 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 டேய். போடா வாடா 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 மூக்கா. ஏய் தம்பியா, போய் இந்த பைத்தி கட்டிட்டு வந்து விட்ட பேரு. நோ எனக்கு இப்பதானே தெரியுது இதுங்க பைத்தியம்யா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட எல்லாம் எங்களை கூப்பிடாத. வந்தா போலாம். சண்டை பயங்கரமா போடுதுங்க. எழுந்திருச்சு.